கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. 7 சனியில் ஜென்ம சனி முடிஞ்சுடுத்து, பாத சனி போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசியிலேயே ராகு இருக்கார். எல்லாமே வருஷ கிரகம். நம்ம இப்போ பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரணும் உண்டான காலகட்டத்தை பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு பார்க்குறோம். இந்த மாதத்தில் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அது தவிர செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 3/10 அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதுவும் ரியல் எஸ்டேட் சம்பந்த, மண் சம்பந்த, மைனிங் சம்பந்த, அது தவிர ஸ்டீல் சம்பந்த, இரும்பு சம்பந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 26/5/2026 பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க 6ஆம் இடத்துல போய் மறைகிறாங்க. இருந்தாலும் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறையிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த புதனுடைய மாற்றம் 26/5 5ஆம் இடத்துல போய் புதன் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் மிகுந்த ஜாகிரதையாக இருக்கணும். மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள், எல்லா எதிரிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியனுடைய மாற்றம், சப்தமாதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கார். சூரியனுடைய மாற்றம் என்ன மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும், அதோட புதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கணும். அது என்ன சாமி, ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்கள் அப்படின்றது அந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள். இந்த கும்பராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 25/5/2026 மற்றும் 26/5/2026 மற்றும் 27/5/2026 இந்த 3 நாட்களும் இவங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்ற முயற்சி எடுக்கிறதையும் தவிர்க்கணும். இல்லை அப்படின்னாக்க சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும். சரி, அடுத்தது இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருக்கொள்ளிக்காடில் உள்ள எம்பெருமான் சனீஸ்வர பகவானை ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை. இந்த 15/5/2026 14/6/2026 ஏதேனும் ஒரு சனிக்கிழமை போயிட்டு அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிங்க. 1. அதுக்கு அடுத்தது 2. இந்த 15/5/2026 14/6/2026 வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. அதுவும் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடித்தோம் அப்படின்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, கும்பராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறது பெரிய ஏற்றம்.
அபரிமிதமான எண்ண அலைகள், எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல பாதசனி நடந்துட்டு இருக்கு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். பணம் வர்றதுக்கு நிச்சயமாக தடங்கள் இருக்காது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக சுகங்கள் சற்று பின்னடைவு ஏற்படும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று சுகங்கள் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 26/5 அதுக்கு மேலே பார்த்தேலையானால் புதிய கடன் அமையும். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அது தவிர கொழுப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி புதன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு பதவி புகழந்தஸ்து கௌரவம் வந்து சேரும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் மறைஞ்சி 6ஆம் இடத்துல போகிறதுனால வேலை நிமித்தமாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக பார்த்தேலையானால் இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 85% பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த பராபவ வருஷம் வைகாசி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.